So hi Telakutis, welcome back to okay, welcome back to VKS Gaming. ஸோ இன்னைக்கு வந்து பஞ்சு மிட்டாய் போட்டு பழக்க போகிற டீச்சரை போட்டு வச்சுருப்போம். இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, பாடம் நடத்துன்ற பேரில் டார்ச்சர் பண்ணுது இந்த டீச்சரு. ஸோ நம்ம வந்து சும்மா விடக்கூடாது, ஸோ பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற ரீசன்கோசம் வந்தாச்சு. இந்த கேமில் வந்து நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் போட்டாச்சு. இது பார்ட் 4 கேம் பிளே. ஸோ அதெல்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ நல்லாயிருக்கும் அண்ட் இதுவும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ அங்கே உள்ளே போகலாம். வந்துட்டு இப்போ வந்து பங்கி மிட்டாய் வந்து குளிக்கிறதுக்கு போதுன்னு சொல்ல ப்ளீஸ். அப்படியா சரி ஓகே. இப்போ ஜெல்லோனை கண்டுபிடிக்க சொல்லுவானுங்க. ஜெல்லோன் வந்து இந்த கிச்சன் சைடில் தான் எங்கேயும் இருக்கும். பச்சை மிட்டாய் வந்துட போகுது. ஸோ நான் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இந்த ட்ராப் எடுத்து வச்சுப்போம். வந்து அப்படி தூக்கி அடிக்கலாம். அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுப்போம். ஏன்டா வந்து இதெல்லாம் எடுக்கிறீங்க சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் கேட்கலாம். இதை எடுத்து அந்த பஞ்சு மிட்டாய் வந்து துரத்தை வச்சு அப்படி தூக்கி வீசலாம். இது மயக்கம் போட்டு ஊந்துடும். ஸோ அதுக்கு தான் நான் தூக்கினேன். சரி ஓகே. வேறு பாருங்கள், அதாவது என்னதான் சொல்ல, கரெக்டாக கிச்சனுக்கு போக நம்ம இறங்கிடுறாமா இதை. சரி பார்ப்போம் வேறு எங்கே வரான்னு சொல்லிட்டு நினச்ச கிச்சனு சுட்டோங்க. சரி உட்காந்துட்டேன். இப்போடா போச்சு, எந்திரிக்கிறாளே முன்னாடி வர. அதான் வெளியே வந்துட்டுருக்கா நிம்மதி. ஏமா தாயை வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ணிப்போம். எங்கே போகுது? வெளியே போகிற மாதிரி தோணலையேங்க. பிளர்ராக்கிட்டானுங்க. வெளியே தான் வருதா? அப்பாடா சொல்ல விட்டுச்சுங்க. நம்ம வந்து உள்ளே ஏறி போயிடலாம். ஏன்னா வழக்கம் போல் செவரேடி குதிக்கிற பழக்கம் தானே நமக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜெலோனை கண்டுபிடிக்கணும். என்னடா ஜெல்லோன் இல்லை. சரி இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதுனே தெரில. அதெல்லாம் எடுக்க வேணாம். இது போ, ஜெல்லோன் கிடச்சிச்சு. ஐயோ நான் வேறு பாருங்க. சரி எட்றா அந்த ஜெல்லோன் எட்றா பா. சரி ஓகே. இப்போ இந்த ஜெல்லோனை வந்து வாட்டப்பில் போட சொல்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி அந்த பஞ்சு மிட்டாய் வந்த மண்டை வர்றதுக்கு முன்னாடி நம்ம நைஸாக பாத்ரூம் போயிடலாம். சில ப்ளீஸ் வருது பாருங்கள். ஓடு ஓடு ஓடு, நிற்கவே கூடாது. பாருங்க கொட்டா வருது. ஷெட்டுக்கு போகுதுங்க. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து என்ன பண்ணலான்னா வரமா தெரியல, சொத்துக்கு போட்டு இப்போ வந்து நம்ம அந்த பை ஆப்ஷனில் வந்து இது வாங்கிக்கலாம். இப்போ யூஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு ஜெல்லோனை தரணும். இது வேறு கதை வேறு திறக்க மாட்டேங்கிங்க, டென்ஷன் பண்ணுது. ஓகே இப்போ இந்த ஜெல்லோனை வந்து கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ அவளுக்கு வந்து சந்தேகம் வராதுல்ல. ஸோ அதனால் நம்ம கவர் பண்ணிடும். ஸோ வந்து அவள் இப்போ தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கா மெதுவாக. இந்த ஆமை மாதிரி நடக்கிறாங்க. துரத்தும் போது ராபிட்டை விட பயங்கரமாக துரத்துறான். சரி நம்ம இறங்குவோம். அவள் உள்ளே போயிட்டா. சரி தொல்லை பண்ணுவோம், நமக்கு வந்து தொல்லை இருக்காது. அப்பாடா நம்ம வச்ச டாப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா தப்பிச்சிடலாங்க. பட் இருக்குமான்னு சொல்கிறது கஷ்டம். மேபி பார்க்கலாம். ஸோ அவ்வளோ அந்த மேலே ஏறிட்டுருக்கா பாருங்க, வந்துட்டுருக்கா. சரி ஓகே போவோம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. நீங்கள் இந்த வீடியோக்காச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு பாருங்கள். ஸோ வந்து இதில் வந்து ஒரு வேலை செய்யணும் அதுதான். ஓகே இதில் வந்து நம்ம சாப்டர் 1 தாங்க ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நிறைய சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா போகலாம். சரி ஓகே போவோம். என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கட்சின்னு ஆரம்பிச்சிடும். அங்கே போன உடனே போகிறா கட்சின்னு ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ அப்படியே அங்கே உட்கார்றா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது நல்லா இருக்கு அப்படின்றா. என்னது இது அப்படின்றா. அச்சோ பாவம். சரி ஓகே அவளை நல்லா போட்டு பண்ணிட்டோம். வேற இவனுங்க வேற ஃபாலோ பண்ண அது பண்ணி. சரி ஓகே போவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிக் பாம் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுதான் இதுக்கு சொல்கிறானுங்க. ஆனால் ஸ்டிக் பாம் காசு இருக்கான்னு தெரியலையே. 30 rupees தான் இருக்குது. இல்லை நம்ம வீட்டுக்குள்ள எங்கே தெரியல, டார்ச்சர் ரூம்லலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டிக் பாம் எல்லாம். ஏன்னா டார்ச்சர் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு ரூம் எடுத்து வச்சுருக்காளேவா, அதுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். இல்லை அண்டர் கிரவுண்டில் இருக்கும், இல்லை ஷெட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குதுங்க. சரி ப்ளீஸ். ஸோ வந்து பார்க்கலாம். டார்ச்சர் ரூமை ஃபஸ்ட்டு போய் நம்ம தேடி பார்த்தலாம். ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இவன் என்ன பாருங்க முக்கிட்டு இருக்கா. ஏன்டி கல்சர போலியோ. சரி ஓகே போ. இப்போ வந்து நம்ம வந்து டார்ச்சர் ரூம்லேயே ஃபஸ்ட்டு போய் பார்த்து வந்துடலாம்.
ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. நாற்று மூச்ச பொருள் அங்கே தானே வைப்பா. நம்ம டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அதுக்கு தானே வச்சுருக்கு பார்ப்போம். இங்கே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை இங்கே எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இது என்ன ட்ராயரு வேறு பாருங்க. ஐயோ இங்கடா அது. சரி இங்கேயும் இல்லை. இந்த கிராண்ட் செட்டிட்டூட விற்கிற மாதிரியே வச்சுருக்கா பாருங்க இவ்வளோ. சரி போவோம். இப்போ நம்ம வந்து ஷெட்டில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். நான் மேபி ஷெட்டில் கூட வைப்பேன். இப்போ எங்கே வைப்பேன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். இப்போ ஸ்டிக் பாம்லாம் ஷெட்யூலையும் இல்லை. வேறு எங்கே வைப்பான்? எங்கே போய்ட்டுருக்கா? சரி ஓகே. இது வந்து சரி வெளியே தாங்க வராவ. கவுன்சிங்கில் வெளியே தான் வந்துட்டுருக்கா. சரி பேசாமல் நம்ம சுற்றிட்டு எங்கே இருக்கும்? அது கொஞ்சம் கிஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா நாற்று மூச்சக்குள்ளே எங்கே வைப்பானுங்க தெரியலையே. சரி போய் பாப்பா இவன் எங்கே வைப்பான்னு தெரில. பாத்ரூமு அந்த மாதிரி எங்கேயாச்சும் வைப்பாளோ தெரியலங்க. நான் கரெக்டாக எனக்கு பாருங்கள் இது வேறு லாக்கில் இருக்குது. இது வேறு வெளியே தானே வந்துட்டுருக்கா. வந்தால் பார்த்தானா பொழஞ்சிருவா. ஓகே ஒரு நம்ம வீட்டில் வந்துட்டு எங்கேயாச்சும் இருக்கா? இங்கே இருக்கிறது வாய்ப்பு இல்லை. எனக்கு கிச்சன் சாப்பிடும். ஸோ வந்து நாற்று மூச்சக்குள்ளே இங்கே வைக்க வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். வேறு பாருங்க நடத்திட்டு இருக்கா. ஐயோ சரி இது வேறு நிற்கிறா. தோ சொல்ல ஸ்டிக் பாம் கிடச்சிச்சுங்க. சூப்பரு. அண்டர் கிரவுண்டில் இருக்குமா இது? எனக்கு தெரியல. சரி ஓகே நான் ஏதோ ஃபஸ்ட் எதாச்சும் தான் வந்தேன். இப்போ என்னன்னா இந்த ஸ்டிக் பாமை போடணும். இப்போ என்னன்னா இப்போ அவள் எங்கே அங்கே தான் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ மேலேயும் போக முடியாது, ஆனால் வெளியும் போக முடியாது. நான் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. பார்த்தானா பளிச்சுன்னு ஒன்று எப்பா எனக்கு ஷெட்யூலில் போய்கிட்டு இருக்கா. சரி இருங்கடா அப்பா. ஓகே நல்ல வேலை நானும் வந்து அதுக்கு செலவு பண்ணுமோ அது இது நினச்சி நல்ல வேலை நமக்கு அண்டர் கிரவுண்ட்லேயே கிடச்சிச்சு. சரி ஓகே அவள் எப்படியும் அங்கே உள்ளே போய் உட்காந்துருவா. சில குடிச்சு உள்ளே உட்காந்து அந்த போக்கையில் அவளுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அந்த கேஸ் நம்ம டோரை லாக் பண்ணிட்டு இது உள்ளே போடலன்னா இவன் நாற்று முடிச்ச போவேன். இவன் வேறு மெசேஜ் அனுப்பிச்சுடுறாங்க. சில இஷ்டமாக டென்ஷன் ஆகுது. ஏன்னா டென்ஷன் படுத்துங்க. ஓகே இங்கே வந்து அவள் வந்துட்டுருக்காளா? எங்கே சுற்றி பின்னாடி ஒரு இடம் இருக்கு அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் போய் உட்காந்துடணும். ஐயோ போங்கடாப்பா டார்ச்சராக இருக்குதுங்க. ஆனால் அவனும் மெசேஜ் அனுப்புறானுங்க. சரி போகிறாளா? யூட்டனைக்கிட்டே நான் போட்டுருவாளோ? இல்லை போய் கிச்சனுக்கு போய் சுற்றி வரலான்னு பார்க்குறாளா தெரியலையே. இல்லைங்க கரெக்டாக போய் அங்கே உட்கார தான் போகிறா. அப்படி வச்சு பார்த்தோன்னா அவள் உட்காந்துட்டா கூட அவளுக்கு கண்ணு தெரியாதுங்க. ஏன்னா அந்த புகை தான் அவளுக்கு தெரியும். பாருங்கள் அதை ஆன் பண்ணலான்னு போகிறா. பார்த்தீங்களா நான் சொல்ல அவங்க வந்து உட்காண்டோன்னா அவளுக்கு கண்ணு தெரியாது. ஏன்னா அந்த புகையில் ஸோ அவள் எப்படி சும்மா தான் அங்கே உட்காந்துட்ருப்பா. அப்போ வந்து நம்ம அந்த பாமை தூக்கி போட்டு டோரை லாக் பண்ணிடணும். நான் புகையில் அவளுக்கு கண்ணு தெரியல, நம்மளை ஒழுங்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எப்படி இந்த ஸ்டிக் பாம் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கு. நான் டார்ச்சர் ரூம்னு நினச்சேன். எனக்கு டார்ச்சர் பண்ணுறதோ ரூம் எடுத்துருக்காள் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி. ஓகே போவோம். இங்கே அது செய் இது வேறு இது வரைக்கும் நான் ஸ்டிக் பாம் வந்து விளையாண்ட வரைக்கும் காசு கொடுத்து தான் வாங்குவேன். பட் இந்த வாட்டி என்கிட்ட 30 rupees தான் இருக்குது. ஸ்டிக் பாம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நான் ஆடு பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆடும் கிடையாது. நான் ரீசார்ஜ் கிடையாது. சரி ஓகே போவோம். தூக்கி போட்டோம்னா சம்பவம் இருக்குது. போடு அவ்வளோ தூக்கி போட்டாச்சா உக்காந்துட்ருக்கா. இது என்ன வாசனை கத்தினுங்கப்பா. என்னது இது அப்படின்னு சொல்லுங்க. இரும்பு கத்திட்டு இருக்கா. ஓடு என்ன நானும் உள்ளே விட மாட்டோம். அவ்வளோதான் அவள் கதை முடிஞ்சிச்சு. சரி ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடலான்னு சொல்ல. ப்ளீஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 லெவல் தான் இருக்குது நம்ம சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் லெவல் என்ன இவனுங்க வேறு ஆட் ரிமூவ் பண்ணால் அல்டிமேட் லைஃப்னு எனக்கு எதுவும் வேணாண்டா வாய மூடுங்கடா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டி வந்து அதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பார்சலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காளாம். அந்த பார்சலில் வந்து ஏதாச்சும் ரூம் என்ன சொல்லிருப்பி ஏதாவது அதை வந்து ரொம்ப ஒரு ஷெல் மாதிரி மாற்ற சொல்லியிருக்காங்க. மாற்றிடலாம். சரி ஓகே போவோம். அவள் ஹாலோவீன் ட்ரெஸ்ஸா? இல்லை ஹாலோவீன் கொண்டாட போகலாளா என்ன? இன்னும் ஹாலோவீனே வரலையேங்க. சரி பார்ப்போம். பாருங்க அந்த துணி வந்துடுச்சு. அதுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அந்த பீயை தாங்க ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அந்த பீ வந்து ரொம்ப ஒரு ஆபத்தானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு க்ளவுஸ் எடுத்து போட்டுக்கணும் கையில்.
என்னது ஓகே ஸோ ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம க்ளவுஸ் போட்டு தான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இவளை கீழே வர வைக்கணும். ஏன்னா இதை மேலே சுற்றிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் எடுக்கவே முடியாதுங்க. எனக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சீக்கிரம் போகணும். போடா சரி ஓகே போயிட்டுருக்கா. இப்போ க்ளவுஸை வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஒர்க் ஷாப் போடு. இங்கே கத்தி இருக்குதுங்க, இந்த கத்தி நமக்கு மெயினானது. அதுக்கப்புறம் இந்த டேப், இதுவும் நமக்கு மெயினானது. என்னங்க ஏறா அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டாளா? ஐயோ சரி ஓகே இருங்க, நம்ம பெல் அடிப்போம். திருப்பி காலிங் பெல் அடிப்போம். நம்மள மறுபடியும் யூட்டனை போட்டு வருவா. அதுக்குள்ளே நம்ம அதை எடுத்துடலாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ். இது வேறு ஜாய்ஸ்டிக்கு. சரி ஏறு. ஓகே ஏறும். இது வேறு வரமாட்டேங்குதுங்க அவசரத்தில். சரி ஓகே போயிட்டு சீக்கிரம் வீரமாக களி. ஒர்க் ஷாப்பில் தான் இருக்குது. இப்போ பக் ஆகிட்டானா நல்லாயிருக்கும், பட் பக் ஆகிட்டாலும் பிரச்சனை தான். நிற்கிறா யூட்டன் போட்டா. சரி இங்கிட்டு வந்து நம்ம க்ளவுஸு தூருக்கு அவ்வோடா க்ளவுஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த க்ளவுஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு ஏணி எடுக்கணும். எதுக்கு ஏணினா, இந்த தேன் கூட வந்து ஒரு அதாவது ரொம்ப ஒயிட்டு வாயில் இருப்பாங்க, ஹைட்டான இடத்துல இருக்குது. ஸோ அந்த எடுத்தால் தான் நம்மளால் வந்து எடுக்கவே முடியும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் இதை எடுத்துருக்கோம். ஓகே இங்கே எடுத்து இந்த பார்சல் அங்கே வச்சு டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி இதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும். சரி பார்ப்போம் முடியுமான்னு. ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அழகாக அந்த தேன் கூட எடுத்துடலாம். அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ அந்த பார்சலில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கிட்டு சார் லாக் பண்ணிவிட்டு எனக்கு பக்காயிட்டாச்சு அளவுக்கு. ஸோ இந்த கேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவள் எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட் பார்த்துப்போம். அவள் ஏதோ ரூம்குள்ளே பக்காயிட்டு லாக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அந்த தேன் கூட உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம சத்தத்தை போட்டு அவ்வளோ வர வைப்போம். அவ்வளோதான் இப்போ சரியாயிட்டாவ. ஸோ அந்த பார்சல் அவள் பார்க்க வருவாள். அப்போ அவளுக்கு பெரிய சம்பவம் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஒளிஞ்சு பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஓகே சீக்கிரம் வாடிப்பா. தட்டுறேன் வராலாம் பாருங்களேன். வராடா சீக்கிரம் வா. நடக்குது என்ன மெதுவாக நடக்கிறாம்மா வச்சை. சரி பார்ப்போம் என்ன இருக்கு. வந்துட்டா என்னப்பா சொல்லு பார்க்குறாளா? என்னடா இருக்கு ஏன் தேவையில்லைன்னு பார்த்துட்ருக்கா. தேன் கூடு போச்சு மாட்டினாளா? எல்லாத்தையும் வச்சு செய்தி இவ்வளோ அவ்வளோதான். சரி ஓகே இந்த வீடியோ வந்து இவ்வளோ சொல்ல ப்ளீஸ். இதோ நம்ம சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ ஆல்.